வணக்கங்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 29ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறாங்க லக்னத்தை பாருங்கள், ராசிக்கு பார்த்த லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காம. மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு உங்களுக்கு ராசி அதிபதி 2ல் இருக்கார். அதுவும் சூரிய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னும் போது அது சின்ன சின்ன கலகங்கள். ஏன்னா நட்சத்திராதிபதியும் அது 3ல் இருந்து இவர் 2ல் இருக்கும்போது இந்த 2-3 காம்பினேஷன் வந்தாலே சின்ன சின்ன கலகங்கள், அதுவும் மறைமுகமான கலகங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப மெயினான விஷயம். கொஞ்சம் பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏதாவது இடகாலம்னு பேசினா டபால்னு கோவம் கத்திடுவீங்க. ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 3, 6ஆம் அதிபதியான புதன். ஸோ புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் போகும்போது நல்ல சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. பழைய சொத்துக்கள் ஏதாவது விற்பனை சம்பந்தமான விஷயங்கள் அற்புதமாக முடிஞ்சு அதனால் காசு வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. 2, 7ஆம் அதிபதியான சுக்கிரன். சுக்கிரனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய விஷயங்களில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் புதனுடைய சாதத்தில் போகும்பொழுது நிறைய சொத்து பத்துக்கள் இல்லை திருமணம் சார்ந்த சுப நிகழ்ச்சிகளுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் நிறைய பேர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளுமே நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான சந்திரன். சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வெளியூர் பிரயாணங்கள் இல்லை தந்தை சார்ந்த விஷயங்களால் ஒரு சின்ன நெருக்கடிகள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குது. மற்றபடி தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபமும் நல்ல ஏற்றங்களும் இந்த வாரம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 3ல் இருக்கும்போது குழந்தைகளோட வெற்றி அற்புதமாக இருக்கும். குழந்தைகளோட பெரிய பெரிய வெற்றிகள் சாதனை புரியறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம்தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு 8ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 8ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2லும் பார்த்து பேசணும். ஏதாவது இடவிடமாக பேசி அதனால் ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் சூடாயிடுவீங்க. யாராச்சும் மறைமுகமாக ஏதாவது சொல்ல போய் அதில் எமோஷனாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் அதிபதியான குரு இப்போ 4ல் இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகள் கொஞ்சம் கவனம் தேவை. கணவன் மனைவிக்கு நடுவில் கொஞ்சம் தேவையில்லாத வாக்குவாதங்கள் தர்க்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி பொருளாதார ரீதியில் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களுமே நல்ல அமோகமான விஷயங்கள், அதுக்கான சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் வெற்றிகரம் முடியறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10, 11ஆம் அதிபதியான சனி 12ல் இருக்கும்பொழுது அது நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்குது. ஸோ நட்சத்திர பரிவர்த்தனை போது குரு சனி பரிவர்த்தனையில் இருக்கும்போது குழந்தைகளாக சின்ன சின்ன மனக்கசப்புகள் உள்ளுக்குள்ளே இருக்கும். ஸோ அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அது மாதிரி சொத்துக்கள் டீல் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இன்றைக்குமே இந்த சனி புதன் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸ்லாம் வரும்பொழுது நமக்கு ஒரு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா பேசி சிரித்து நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். மேஷ லக்னமாக சூரியன் தசாபுக்தி எந்திரங்கள். சூரியன் 5ஆம் அதிபதி உங்களுக்கு 3ல் இருக்கும்போது குழந்தைகள் நல்ல வெற்றிகரமாக இருக்கிறதுக்கு அவங்களுடைய சாதனைகள் சந்தோஷங்கள் குதூகலங்கள்லாம் இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சந்திர தசாபுக்தி எந்திரங்கள் தந்தை சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் சின்னதாக ஒரு மனக்கசப்புகள் இருக்கலாம். வெளியூரில் இருக்கவங்க சின்ன மனக்கசப்புகள் கொஞ்சம் ஒரு டென்ஷன் போகலாம் இல்லையா. அதுக்கப்புறம் செவ்வாய் புதனுக்கு அப்புறம் எல்லாமே சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும் மேஷ லக்னமாக செவ்வாய் தசாபுதன். செவ்வாய் கவனமாக பேசணும், கொஞ்சம் ஏடாவடமாக பேசிடுவோம், எமோஷனல் ஏதாச்சும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மறைமுகமான சின்ன சின்ன கலகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மேஷ லக்னமாக செவ்வாய் ராகு தசாபுக்தி அந்தரங்கள். ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் பெரிய லாபங்களையும் பெரிய வெற்றிகளையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுக்தி அந்தரங்கள். குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் உச்சமாக இருக்கிற குரு அது சனியுடைய சாரத்தில் போகும்போது மேற்படிப்பு சம்பந்தமான தொழில் ரீதியான விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள், பெரிய எதிர்பார்ப்போட ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். அதுக்கான குலதெய்வ பிரார்த்தனை கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குங்கிறது எந்தவித மாற்றமும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுக்தி இருந்தாலும் சனி 12ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் அலைச்சல்கள் இருக்கும். பட் இருந்தாலும் பிற்காலத்தில் ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கறதுக்கான ஒரு எஃபோர்ட் போட்டுப்பீங்க. ஸோ அது பெரிய வெற்றியாக மாறும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுக்தி இருந்தாலும் புதன் 3, 6ஆம் அதிபதி இப்போ 4ல் இருக்கும்போது
கொஞ்சம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பழைய சொத்துக்கள் விற்பனை, புது சொத்துக்கள், புது வண்டி வாகனம் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அம்மாவுடைய உடல்நலம் இல்லை, கொஞ்சம் அம்மாவுக்கு உங்களுக்கு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புத்தி சம்மந்தமான விஷயங்கள், எஜுகேஷன் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு குரோத் வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ஸோ மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்தது வந்து மேஷ லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி வந்துடுங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் 2 அதிபதி. 2 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும் அந்த அற்புதமான பலன்களை கொடுத்துருங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அது குரு சுக்கிரனோட பெரும் பணம் சம்மந்தமான விஷயம், ரியல் எஸ்டேட் இல்லை பூமி சம்மந்தமான விஷயங்கள், லேண்டு சம்மந்தமான விஷயம், ஒரு பெருமானம் வருவதற்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. மேஷ லக்னமாக இருந்து கேது தேசாபதம், கேது வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக சில நேரங்களில் கடன் வாங்குகிற சூழ்நிலையை ஏற்படுத்தலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குலதெய்வ வழிபாடு அற்புதமான பலன்களையும், விநாயகர் வழிபாடும் அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை நம்ம பார்க்கும்போது பௌர்ணமி. ஸோ பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து 29ஆம் தேதி திங்கட்கிழமை மணிக்கு வருதுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. என்றைக்குமே வந்து 2 தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமான தேதி. ஒன்று பௌர்ணமி, இன்னொன்று அமாவாசை. அதில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம மூதாதையர்கள் வழிபாடு பண்ணுறது, சித்தர் பெருமாட்களை வழிபாடு பண்ணுறது எல்லாமே ரொம்ப முக்கியங்க. அதுவும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் பண்ணிட்டு வந்தாலே லைஃப்பில் வந்து உங்களை வந்து அப்படியே கையில் வந்து யாரோ தாங்கி அப்படி கொண்டு போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக நீங்கள் உணர முடியும். இது வந்து நீங்கள் வழிபாடு பண்ணணும். ஸோ முக்கியமாக பௌர்ணமிக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறோம். பௌர்ணமி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு வெள்ளி டம்ளர் இருந்தால், வெள்ளி டம்ளர், ஸோ வெள்ளி டம்ளர் இல்லைன்னா ஒரு புது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர் அட்லீஸ்ட் அதுக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க. உபயோகப்படுத்தின டம்ளர் வேண்டாம், ஓகேங்களா. ஸோ ஒரு சின்ன டம்ளர் வாங்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் பழம், பால், கொஞ்சோண்டு குங்குமப்பூ, சும்மா ஒரு இலை விட்டால் போதும். ஸோ சின்னதாக ஒரு சாஃப்ரான், அதாவது குங்குமப்பூ போட்டு இறைவனை நல்லா விளக்கேற்றிட்டு அங்கே உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வழிபடுகிற சித்தர் பெருமான் யாராச்சும் இருந்தாங்கன்னா, வழியாக வழிபடுவீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தாங்கன்னா அவங்க வந்து அங்கே இருக்கிறதா, உங்கள் குலதெய்வமும் உங்கள் சித்தர் பெருமான் உங்களை காக்கிற தெய்வங்கள் அங்கே இருக்கிறதா நினச்சி ஆவாகனம் நீங்களே பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ அவர் ஆவாகனம் பண்ணி மனதார அங்கே இருக்கிறதா நினச்சி நீங்கள் தான் என் குடும்பத்தை காப்பாற்றணும், நீங்கள் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி அடைகிறது. என்றைக்குமே வந்து நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு ஆண்டவன்ட்ட போயிட்டு லிஸ்ட்டு போட்டு எனக்கு இது கொடு அது கொடுன்னு கேட்காம நம்ம வந்து சரணாகதி அடைகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எல்லாமே நீ பார்த்துக்கம்மா, எல்லாம் உன்னுடைய குழந்தைகள் நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி அடைஞ்சு அமைதியாக உட்காந்து அவங்க அங்கே இருக்கிறதா நினச்சி ஃபீல் பண்ணிட்டு வாங்க. அது ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும். அதே நேரத்தில் சில ஜாதகங்கள் பார்த்திங்கன்னா இந்த குரு கேது தொடர்பு இருக்கும், ஏதோ ரூபத்தில் இருக்குன்னு வச்சுக்கோமே. குரு கேது ஸ்டாரில் இருக்கிறது, குருக்கும் கேதுக்கும் ஒரு பார்வை இருக்கிறது, கேது குரு ஒன்றா இருக்கிறது, இதெல்லாமே ஒரு குரு கேது தொடர்பு. இது வந்து எப்படி வெளிப்படும்னா, காலகாலமாக எத்தனையோ காலகாலமாக பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கடன் வந்துகிட்டே இருக்குங்க, பிறந்ததுலேருந்தே எனக்கு வந்து ரொம்ப உடம்பு படுத்தி எடுக்குதுங்க, பிறந்ததுலேருந்தே வந்து எனக்கு கடன் இல்லாமல் இருந்ததே கிடையாதுங்கிற சூழ்நிலையில் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவர்கள் கண்டிப்பாக இந்த பௌர்ணமி அன்னைக்கு சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்காருங்க. இன்றைக்கி வந்து சித்தர் சமாதிகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கூட்டம் இருக்குது, நிறைய பேர் வந்து தங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எனக்கு வழியே தெரியலைங்க, நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, என் வாழ்க்கைக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வைக்கிறதுன்னு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தயவு செய்து பௌர்ணமி அன்னைக்கு சித்தர் சமாதிக்கு போய் உட்காருங்க. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இந்த மாதிரி தான் ரொம்ப நாட்களாக அவர் வந்து ரொம்ப சைக்கிளில் போயிட்டு இருந்தார்னு வச்சுப்போமே, ரொம்ப சைக்கிளில் போயிட்டு ரொம்ப கடைநிலை ஊழியர். அவர் மிஞ்சி போனால் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500-600 சம்பளத்தில் வேலை பார்த்துருந்தவர். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்னென்னே தெரியலன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருந்தார். யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அவர் என்ன பண்ணுவார்னா பாம்பன் சுவாமிகள் கோயிலில் போய்ட்டு படுத்து தூங்கிடுவார். ஸோ படுத்து தூங்கிட்டு அங்கேயே தூங்கி பௌர்ணமிக்கு அதுக்கப்புறம் காலைல எழுந்து வருவார். ஸோ அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவருக்கு நல்ல வேலையில் அமர்ந்து அதுக்கப்புறம் அவர் லைஃப் டோட்டலாக மாறி இன்றைக்கி வந்து ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்லாம் ஆயிடுச்சு அவருக்கு. பட் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கார். காரணம் என்னென்னா அந்த அருள், அவர் வந்து எடுத்துக்கிட்ட அந்த முயற்சி. என்னென்னா நிறைய பேர் வந்து சும்மா ஒரு வாட்டி 2 வாட்டி போயிட்டு எனக்கு அது அல்ல இதாலன்னு சொல்லிட்டு சாமிக்கிட்டே வந்து தர்க்கம் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன்லாம் வந்து பார்த்தா எனக்கு சாமி ஒன்றும் செய்யலைங்க, அந்த சாமிக்கு நான் ஒன்றும் செய்ய மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்க்கம் பண்ணுறவனாக இருக்கான். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. நம்மக்கிட்ட வந்து சரணாகதி தாங்க. இறைவனுக்கு மீறி என்னங்க இருக்குது? நாளைக்கு நம்ம என்ன சாப்பிட போகிறோம் நமக்கு தெரியுமா? தெரிய போகிறதில்ல. நாளைக்கு நமக்கு என்ன நடக்க போகுது தெரியுமா? எதுவுமே தெரிய போகிறதில்ல. ஸோ சரணாகதி அடைஞ்சு பாருங்களேன், எல்லாமே நீ பார்த்துக்கமான்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கர்மிக்கு காலகாலமாக உங்களுக்கு தொடர்கிற கர்மாக்கள், காலகாலமாக உங்களுக்கு இருக்க கடன் பிரச்சனைகள், உடல் உபாதைகள் போகணுன்னா
போயிட்டு இறைவனை, அதுவும் ஒரு சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு ஒரு 15 அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் உட்காருங்க. உங்கள் லைஃப் டோட்டலாக மாறும். கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லி நிறைய பேருக்கு மாறி இருக்குது. கண்டிப்பாக வந்து இது பண்ணுங்கள். வர பௌர்ணமி 29ஆம் தேதி திங்கட்கிழமை வருது. மறக்காமல் போயிட்டு உட்காந்து பாருங்கள். அது உங்களுக்கு எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் போய் தான் பாருங்கள். பௌர்ணமி ஒரு சித்தர் சமாதி போய்ட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காருவோமே, உட்காந்து வழிபட்டு பாருங்கள். அதே சித்தரை டெய்லி நினச்சி பாருங்கள். நான் சொன்ன வீட்லேயும் வந்து நான் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். லைஃப் வந்து எந்த மாதிரி மாறுதுங்கிறது நீங்களே சொல்லுவீங்க சொல்லிட்டு உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.